பிரியமான உறவுகளே, சீசருக்குரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதுடைய நோக்கம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கடவுளுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பதல்ல, மனித மனத்தை சம்பாதிப்பதற்கு. சீசருடைய நோக்கம் மனதை சம்பாதிப்பதற்கு அல்ல, மாறாக பணத்தை வரியாக எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இப்ப கடவுளுக்கு தேவை என்ன என்பதை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். கடவுளுக்கு தேவை அற்ப நாணயம் அல்ல, உங்களுடைய மனம்தான் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் சக்கையு நாணய மாற்றுவராக இருந்தார். சக்கையிடம் ஆண்டவர் நாணயத்தை எதிர்பார்க்கவில்லை, அவருடைய மன மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். எனவே நாமும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிடம் பணம் இருக்கிறது என்பதை விட என்னிடம் மனம் இருக்கிறதா என்பதை தான் கடவுள் விரும்புகிறார் என்று நாம் சொல்லி ஆக வேண்டும். எனவே பதுவை அந்தோணியாருடைய நவநாளை இன்று நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அவர் தன்னுடைய பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அல்ல, மாறாக இறைவனுடைய மனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். அந்த காலத்தில் அவருடைய சொத்துக்கள் ஏராளம், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், ராஜ குடும்பத்தை சார்ந்தவர். இன்று அவருடைய மதிப்பீட்டு தொகையை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 5500 கோடி இருக்கும் என்று அவருடைய சொத்து கணக்கை சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அப்பொழுதே அவ்வளவு பெரிய பணங்களையும் விட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார், அதை சீசருக்கு கொடுத்து விடுகிறார். மாறாக இயேசுவுக்கு தன்னையே கொடுக்க முன் வருகிறார் பதுவை அந்தோணியார். முதல் மன்றாட்டிலேயே நான் வாசிக்கும் போது வாசேன், குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே என்று கேட்டோம். அந்தோணியாரை நாம் கொண்டாடுவதற்கு காரணம் உண்டு, அந்தோணியாரை நாம் வணங்குவதற்கும் காரணம் உண்டு. காரணம் என்னவென்றால் தன் சுயநலத்திற்காக அவர் வாழ்ந்தவர் அல்ல, மாறாக மக்களுடைய மனங்களை ஆன்மாக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் ஆழமான கருத்து கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட கருத்து என்றால், நான் சொன்னேன் அவருடைய கரத்திலே குழந்தை இயேசுவை தாங்கிய புனித அந்தோணியாரே என்று சொன்னோம். அவர் உண்மையிலே கையில முதல்ல குழந்தையை தாங்கவில்லை. அவர் முதலில் தாங்கியது திருவுளியத்தை மட்டும்தான். திருவுளியம் மட்டும்தான் தாங்கப்பட்டிருந்தது. அவர் திரு குடும்பத்தின் முன்பாக முழங்கால் படியிட்டு வேண்டிய ஜெபம் இதுதான்: அன்னையே, தந்தையே, நீங்கள் எவ்வளவு நேரம்தான் இந்த குழந்தை இயேசுவை உங்களுடைய கரங்களில் வைத்திருப்பீர்கள்? என்னிடம் சற்று தாருங்கள், நான் தூக்க ஆசைப்படுகிறேன் என்று பதுவேந்துனார் கேட்கிறார். கேட்டு முடித்த உடனேயே பக்கத்தில் ஒரு பெண்ணினுடைய கூக்குரல், அழுகை, ஓலம் பயங்கரமாக கேட்கிறது. உடனடியாக அவர் வேண்டக்கூடிய வேண்டுதல், அம்மா எனக்கு குழந்தை இல்லை, 22 வருஷமா எனக்கு குழந்தையை கொடுங்க என்று அந்த பெண்மணி கத்தி கொண்டிருக்கிறார். இவர் இங்கு எனக்கு குழந்தையை தாரும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அன்னை மரியாளும் சூசையப்பரும் காட்சி கொடுத்து அவருக்கு குழந்தை இயேசுவை கொடுக்க வருகின்ற நேரத்தில் அவர் சொன்ன ஜெபம் என்னவென்றால், அம்மா எனக்கு வேண்டாம், அந்த பெண்மணிக்கு குழந்தையை கொடுங்கள், நான் பிறகு ஒரு நாள் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி முடித்ததுதான் மிச்சம். மாறாக அந்த குழந்தை வரத்தை தேடி வந்த அந்த பெண்மணிக்கு விரைவாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. ஓராண்டுகளுக்குள்ளாக அவர் குழந்தை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தையினுடைய பெயர் பிலிப்பு. அவர் பிற்காலத்திலே பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து அவர் பிற மறைமாவட்டத்திலே எதிர்த்து, அதாவது தப்பறை கொள்கைகளுக்கும் கடவுள் இயேசுவை புறக்கணிக்கின்ற மத்தியிலும் போராடி மறைசாட்சியாக மரித்தவர் அந்த குழந்தையாக பிறந்த அந்த குழந்தை பாக்கியம் பெற்ற அந்த பெண்மணி. அது ஒரு வரலாறு. பிறகு தான் எனக்கு சந்தோஷம் என்ன என்று சொல்லும் போது, நான் அந்த குழந்தையை பெற்றிருந்தேன் என்றால் அது நான் சுயநலவாதியாக மாறியிருப்பேன். நான் என்று அவருக்கு கொடுத்தேனோ இதில் தான் எனக்கு மகிழ்ச்சி உண்டு என்று தன்னுடைய அறையை சாத்தி கொண்டு திருவுளியத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். வாசித்த மாத்திரத்திலேயே உடனடியாக திருவுளியத்தின் மீது இயேசு குழந்தை இயேசுவாக காட்சி கொடுக்கிறார். குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டிருக்கிறார். உடனடியாக அந்த காப்பகத்தில் இருந்த அனைவரும், அந்தோணியினுடைய அறையிலிருந்து குழந்தை சவுண்டு கேட்குது, குழந்தையினுடைய ஓசை கேட்கிறது, அந்தோணி ஏதோ ஒரு குழந்தையை கடத்தி கொண்டு வந்து விட்டான் என்று அவரை குற்றம் சுமத்த, பழி சுமத்த காத்து கொண்டிருக்கிறார்கள் உடன்படிக்கக்கூடிய குருமானவர்கள். உடனடியாக கதவை உடைத்து பார்க்கிறார்கள். ஆனால் அந்தோணி குழந்தை இயேசுவோடு விளையாடி கொண்டிருக்கிறார். தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார், இதை வெளியில் யாரிடமும் சொல்லாதீர்கள், தயவு செய்து சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிறார். குழந்தை இயேசு உடனடியாக மறைந்து போகிறார். எனவே அப்பொழுது அவர்கள் மனம் மாறக்கூடிய ஒரு மனிதர்களாக மாற்றப்படுகிறார்கள். எனவே இப்படித்தான் பதுவையந்தனுடைய கரங்களிலே குழந்தை இயேசு அவர்கள் காட்சி கொடுத்தது உண்மை.
இன்று நானும் திருவுளியம் வாசிக்கிறேன். என்னுடைய கரங்களில் எவ்வாறு குழந்தை இயேசு தவழ வேண்டுமே என்று வென்றால் நம்முடைய உள் அகம் புறம் என்று பார்க்க வேண்டும். பதுவேந்திரர் வைத்த பிரசங்கத்திலேயே மறையுரையிலேயே முக்கியமான மறையுரையாக நான் பார்ப்பது என்னவென்றால், ஆசையை அலசி பாருங்கள் என்ற ஒரு மைய சிந்தனையோடு ஒரு பிரசங்கம் வச்சார். மிகவும் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு மறையுரை, அது ஆழமான மறையுரை. ஆசை, அதை அலசி பாருங்கள். நான் எதற்கு ஆசை வைக்கிறேன், அந்த ஆசையை நான் ஏன் அலசி பார்க்க வேண்டும் என்று நாம் பல நேரங்களில் சிந்திப்போம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப வளர்ந்துட்டோம், வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்கணும், சலவை மிஷின் வாங்கணும் அப்படின்னா வாங்கணும். எதுக்கு வாங்கணும்? துணி துவைக்கன்னு சொல்லுவீங்க, தப்பு. உங்க கை ஏதாவது உடைஞ்சு போய் கிடக்கா? ஆசை, நம்ம வாஷிங் மிஷின் வாங்குவது நம்ம கனவு கிடையாது. பக்கத்து வீட்டில் இருக்கு, நம்ம வீட்டிலையும் இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப அந்த வாஷிங் மிஷினுடைய நோக்கம் என்னன்னா, எனக்கு கை ஏதோ கோளாறா இருக்கு, கால் கோளாறா இருக்கு, என்னால துவைக்க முடியாது, நான் மிஷின்ல போடணும், அதுதான் என்னுடைய நோக்கம். ஆனா நம்ம கை நல்லா இருக்கும், காலு நல்லா இருக்கும், எதுல தான் போடுவோம்? கடைசியில மருத்துவர்கிட்ட போய் நம்ம காசு கொடுத்துட்டு உட்கார்ந்துருப்போம். துவைக்கும் போது இந்த கைகளுக்கெல்லாம் ஒரு உடற்பயிற்சி ஆகிறது. அப்ப நாம் அதை விட்டு விடுகிறோம். இப்ப மிக்ஸி எடுத்துக்கிறோம். மிக்ஸி எதுக்கு வந்துச்சு? அந்த மிக்ஸி எதுக்கு வந்துச்சுன்னா, கை உடைந்து விட்டது, இல்ல கை பழுதாகி விட்டது என்றால் மிக்ஸியை நம்ம பயன்படுத்தணும். கிரைண்டர் எதுக்கு வந்துச்சு? அதுவும் கை பழுதாகி விட்டது என்றால் அதை பயன்படுத்த வேண்டும். அம்மி இருந்தது, அம்மி என்ற ஒன்று இருந்தது, அதை நம்ம அரைக்கும் போது, மருத்துவ குறிப்பு சொல்லிக்கிறேன் கேட்டுங்க, யாரெல்லாம் அம்மி வச்சு அரைக்கிறாங்களோ அந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் சுகப்பிரசவம் பிறக்குமா. இதுதான் நம் தமிழகத்தினுடைய மருத்துவம். இதை சொன்னா ஒரு சிலர் சிரிப்பாங்க. புத்தி கட்டவங்களுக்கு என்னத்தை சொன்னாலும் சிரிக்கத்தான் செய்வாங்க, அது நமக்கு வேலையே இல்லை. உண்மையை சொன்னோம் என்றால் இன்னைக்கு சாட்டை எடுத்து அடிக்கத்தான் வேணும். அப்ப அம்மியை வைத்து அரைக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அடுத்ததாக ஆட்டுக்கல்ல மாவாட்டக்கூடிய நிலை இருந்தது. நீங்க உண்மையை சொல்லுங்க, எப்ப வாஷிங் மிஷின் வந்துச்சோ, எப்ப மிக்ஸி வந்துச்சோ, எப்ப கிரைண்டர் வந்துச்சோ, அன்னைக்கு தான் இந்த உலகத்திலேயே நம்ம வீட்டுக்குள்ளேயே நோய் வந்துச்சு. அதை நீங்க ஒத்துக்கிறாட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஒத்துக்குருவேன். இதுதான் நம்முடைய உடல் குறைபாடுக்கு காரணம். அதான் நீங்கள் 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் செய்ய வேண்டிய நடைப்பயிற்சியையும் உடற்பயிற்சியையும் நல்ல ஆரோக்கியமான உணவை விட்டுவிட்டு 55 வயதுக்கு மேல் நான் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறேன், நான் ஆரோக்கியமாக உணவு எடுத்துக்கொள்கிறேன் என்றால் முட்டாளுக்கு சமமாக வாழ்ந்திருக்கிறோம் நாம் 40 ஆண்டுகள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் வாழும் போதே பக்குவமாக வாழ்ந்திருக்க வேண்டும். திடீரென்று நான் வந்தேன், என் கால்கள் உடம்புகள் வலிக்கிறது, எனவே நான் டாக்டர் சொன்னார் வாக்கிங் போனா நல்லா இருக்கும்னு. இதைத்தானே முன்னாடியும் சொன்னாங்க. இப்ப ஸ்கூட்டி இருக்கு, கார் இருக்கு, எதுக்கு இருக்கு? பயணிக்க தானே. இதெல்லாம் ஒரு வளர்ச்சி. இதைத்தான் பதுவேந்திரன் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சொன்னக்கூடிய ஒரு ஆசையை அலசி பாருங்கள் என்று சொன்ன. இன்று நமக்கு இருப்பது தேவையின் பொருட்டுக்கு, அது நம்மளை பயன்படுத்திடக்கூடாது, நம்ம தான் அதை பயன்படுத்தணும். இன்னைக்கு உங்க ஆசை உங்களை பயன்படுத்துகிறது என்றால் நீங்கள் யாருக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள்? சீசருக்கா கடவுளுக்கா? பரிசேரும் சரிசேரும் சீசருக்கு அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். அதனால்தான் இயேசுவை சிக்க வைக்க வருகிறார்கள். இன்று நாம் பேசுகிற பேச்சுக்கு பலர் நம்மை சிக்க வைக்க தான் பார்ப்பார்களே ஒழிய நம்மை தப்புவிக்க பார்க்க மாட்டார்கள். இயேசுவையே குறைகாண முன்வரக்கூடியவர்கள் தான் பரிசேரும் சரிசேரும். இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நிலை என்ன? இயேசுவை சோதித்துக் கொண்டேதான் இருக்கிறோமா, இல்லை வேதித்துக் கொண்டிருக்கிறோமா? நாம் மருத்துவமனைக்கு போக வேண்டியது யாருடைய நிலை? அது நம்முடைய குறை, நான் செய்த தவறு. நான் என்னுடைய உடற்பயிற்சியை விட்டுவிட்டேன், அதனால் மருத்துவமனைக்கு செல்வேன். விருந்து மருந்து எத்தனை நாளைக்கு? ஒருத்தர் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு சாப்பிட போறதுக்கு முன்னாடி அப்பா பார்த்து சொல்றார், மகனே மகனே, சோத்துல உன் முகம் தெரியறதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்ட்டார். என்னது? சோத்துல உன் முகம் தெரியறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துரு அப்படின்ட்டார். இவன் முதல் நாள் போயிருக்கிறான், மாமா இளநியை விட்டு அதை விட்டு இதை விட்டுன்னு சமைச்சு சாப்பிட்டுருக்காரு. 2வது நாள் கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்தையும் வாங்கி கொடுத்துருக்கிறார். 3வது நாள் சாம்பார் ரசம் வந்துருச்சு. 4வது நாள் சாப்பாடு வந்துருச்சு. அவன் குனிஞ்சு பார்க்கிறான், அவன் மூஞ்சி தெரியுது, பழைய சோறு. என்ன சோறு? பழைய சோறு. அப்பதான் அவங்க அப்பா சொன்னதே அவனுக்கு ஞாபகம் வருது, மகனே, சோற்றில் முகம் தெரிவதற்கு முன்பாக நீ வீட்டுக்கு வந்துவிடு என்று சொல்லக்கூடியது. நாம் இன்று அதைத்தான் பழமொழியாக அழகாக சொன்னார்கள்,
விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். அப்ப இன்று என் உடம்பில் நோய் தங்கியதற்கு காரணம் என்னென்றால் என் சிந்தனை என்று சொல்லுகிறார் பதுவை அந்தோனியார். அதனால்தான் ஆசையை அலசி பாருங்கள் என்று சொல்லப்படுது. உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசை என்ன அப்படிங்கிறார். இரண்டாவது அதிலே கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் கொடுப்பார், ஒரு மொழி கொடுப்பார். நிதானமாக ஆசைப்படுங்கள் என்று சொல்லு. அவசரமாக ஆசைப்படாதீங்க, நிதானமாக ஆசைப்படுங்கள் என்று சொல்லுவார் பதுவை அந்தோனியார். அந்த பதுவ நகர மக்களுக்கு சொல்லுவார். எனவே நம்முடைய ஆசை அவசரமான ஆசை என்றால் அது தவறு. நிதானமாக அலசி பார்த்து நாம் ஆசைப்படும் போது அது நமக்கும் பயன்படும், நாமும் அதற்கு பயன்படுவோம். நாம் அவசரமாக ஆசைப்பட்டோம் என்றால் நாம் வீணாக மண்ணாக போய்விடுவோம் என்பது தான் அவர் சுட்டி காட்டினார் என்று. இன்று நாம் எப்படி? நாம் அந்தோனியாருடைய பார்வையை போல ஆசைப்படுவதில் தவறல்ல, அதை அலசி பார்க்காமல் ஆசைப்படுவதுதான் தவறு. இரண்டாவது, ஆசைப்படுவதில் தவறல்ல, நிதானமாக ஆசைப்படாமல் இருப்பதுதான் தவறு என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்தான் சுட்டி காட்டுகிறார், உலகத்திலேயே மிக சிறந்த தியானம் எது என்றால் அது நிதானம் என்று முடிச்சிட்டார். உலகத்திலேயே நிதானம்தான் மிக சிறந்த தியானம் என்று சொல்லி முடிக்கிறார். நான் தியானத்தில் அமர்றேன் அப்படின்னா தியானம் என்றால் என்னவென்றால் நிதானம், எந்த சிந்தனைக்கும் செல்லாமல் அமைதியாக அமர்ந்து நிதானத்தில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் தியானமாக இருக்க வேண்டும். அங்கும் என்னை புரட்டி போட்டு அலசி பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் நான் தியானத்தில் இல்லை என்பது பொருளாகும். இன்று ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம், எல்லாரும் தான் உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாருடைய சிந்தனை எப்படி இருக்கு? போட்டு புரட்டி போட்டு கொண்டிருக்கிறதா? கவலைகளை அதிகமாக சுமத்தி கொண்டிருக்கிறதா? இது என்னமாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அதனால்தான் புண்ணிய பதுவேந்திரன் சொல்லுகிறார், நிதானமாக இருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு தியானம் அதுவாக அமையும். நான் நிதானமாக இல்லை என்றால் தியானம் அதுவாக அமையாது என்று சொல்லி முடிக்கிறார். இப்ப நிதானமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி யாரிடம் இருக்கிறது என்றால், இப்ப ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் இருந்தார். சகாயம் அவர்கள் என்ன செய்தார் என்றால், சிறு பிள்ளையாக இருக்கும் மாங்காயை திருடிட்டு வாரு. அப்பொழுது தாயிடம் சொல்லுகிறார், அம்மா இதை கூட்டு வச்சு கொடுங்க என்று கொடுக்க. இது எங்க வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்கிறாங்க. வாங்கிட்டு வரல, எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா. எடுத்த இடத்துல கொண்டு போடு அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லும்போது அவங்க அம்மாவும் சொல்றாங்க, மகனே நமக்கு நிதானம் முக்கியம், நீ ஆசைப்பட்டதில் தப்பு அல்ல, ஆனால் நீ எதற்கு ஆசைப்படுகிறாய் என்பது ரொம்ப முக்கியம். நீ பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாதே. பிறரை போல் வாழ்வதற்காக கடவுள் உன்னை படைக்கவில்லை, உன்னை போல் வாழ்வதற்காகத்தான் கடவுள் உன்னை படைத்திருக்கிறார். எனவே இன்று நானும் நீங்களும், அவங்க சிவப்பா இருக்காங்க, அவங்களுக்கு மூக்கு அழகா இருக்கு, அவங்களுக்கு முடி அழகா இருக்கு, அவங்களுக்கு கை அழகா இருக்கு, அவங்களுக்கு கால் அழகா இருக்கு, எல்லாருக்கும் அழகா இருக்கிறதுனால தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறார். நாம் இருப்பது எப்படியோ அப்படி அழகுதான், அவ்வளவுதான். நமக்கு நாம் தான் ராணியாகவும் ராஜாவாகவும் இருக்க வேண்டும். அவங்க அழகு இவங்க அழகு நம்ம பிறரை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் இங்கே மட்டுமல்ல, நம்ம இறந்தால் நிம்மதியா இருக்க மாட்டோம். எனவே இருக்கிற நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மையே அலசி பார்க்க வேண்டும். இரண்டு சிந்தனை தான். நான் ஆசைப்படுவதில் தவறு அல்ல, ஆனால் ஆசையை அலசி பார்க்காமல் செய்வதுதான் தவறு. ஒன்று. இரண்டாவது, நான் அந்த ஆசையில் நிதானமாக இருக்கிறேனா என்பது இரண்டு. இந்த இரண்டை மட்டும் நம் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் இறைவனை அடைவது நம் நிச்சயம். எனவே நாம் ஆசையை அலசி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அலசி பார்ப்பதற்காக இந்த பலியிலே நாம் வரத்தை வேண்டுவோம். ஆமென்.